புழுங்கல் அரிசியில் டேஸ்ட்டான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 டம்ளர் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்ச அரிசியோட 1 டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இந்த முறுக்கு மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு யூஸ் பண்ணி முறுக்கு செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா மாவையும் யூஸ் பண்ணி முறுக்கு செஞ்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாய் பொடி 3 டீஸ்பூனும் பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கேன். மாவை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது போல் சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை முறுக்காச்சில் ஃபில் பண்ணி தேவையான சைஸுக்கு முறுக்காக செஞ்சுக்கலாம். இது போல் அகலமான கடாயாக இருந்தால் ஒரே டைமில் 6-7 முறுக்கு கூட செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முறுக்கு ஒட்டாமல் பிரிஞ்சு வந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்தோன்னே எடுத்துருங்க. காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.